ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உளுந்தஞ்சோறுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் சிவப்பு சம்பா அரிசி எடுத்துருக்குறேன். அதுக்கு 1/4 கப் உளுந்து. நீங்கள் சம்பா அரிசினா 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பொன்னி அரிசியாக இருந்தால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம், மிளகு, காயப்பொடி, கருவேப்பிலை, தேங்காய், இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பூடு சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 கப் அரிசி, 1/4 கப் உளுந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் மீடியமான இதில் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சுட்டு இனிமேல் அடுப்பை லோ பண்ணிவிட்டு லேசாக நீர் நீக்கி இந்த ஸ்டேஜில் அடுப்பை சுத்தமாக லோ பண்ணிடுங்க. இதில் இருத்தி அமுக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இருத்தி மூடி வச்சுட்டு திரும்ப வெயிட் போட்டு வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உளுந்தஞ்சோறு தயாராகிடுச்சு.